ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆசை அல்லது கனவுன்னு கூட சொல்லலாம். நம்ம வீட்லேயும் ஒரு பெரிய டிவி, எல்இடி டிவி மாட்டணுங்கிறது. எத்தனை நாள் தான் நம்மளும் கலைஞர் டிவிலேயே படம் பார்க்குறது. பொறுத்தது போதும் பொங்கி எழுந்து ஒரு பிபிஎல் 4K அல்ட்ரா ஹெச்டி கூகுள் டிவி வாங்கியாச்சுங்க. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோங்கிறத பார்த்துடலாங்க. அதே மாதிரி எப்படி யூடியூப் கனெக்ஷன் பண்ணுறது, கேபிள் கனெக்ஷன் எல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறதையும் அப்படியே பார்த்துடலாங்க. என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, ரிமோட்டுக்கு வந்துருக்குது. இதில் பேக்கிங் சீல் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டுங்க, மேலே இருக்கிற தெர்மாகோலை எடுத்து வச்சோம்னா அந்த தெர்மாகோலை டிவியை டேபிள் மேலே வைக்கிற ஸ்டாண்டு 2 இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு கவரில் பார்த்தீங்கன்னா ரிமோட்டு, ஹெச்டிஎம்ஐ கேபிள், அப்புறம் இந்த ஐட்டம் இப்போ வால் மவுண்ட்டில் மாட்டுறதுங்க, அந்த ஸ்டாண்டும் கொடுத்துருந்தாங்க. அப்படியே பக்குவமாக டிவியை ரிமூவ் பண்ணி மெதுவாக கீழே வச்சுட்டு அந்த பாக்ஸையே கீழே தள்ளி அது மேலேயே டிவி வச்சாச்சுங்க. அப்படியே டிவியை பேக் சைடாக சாய்ச்சி வச்சுங்க, கவர் ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஒன் சைடு எடுத்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. அடுத்தது நாங்கள் வால் மவுண்டில் மாட்டலான்னு நினச்சோம். பட்டு பின்னாடி சுவிட்சு போர்டெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால டேபிள்லேயே மாட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால் இந்த தெர்மோகோல் இருக்கிற டேபிள் ஸ்டாண்டு எடுத்து ஃபிட் பண்ணலாம். ஃபிட் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படாதுங்க. ஒரே ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர், அவ்வளோதான். அந்த ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலோட பேக்கில் இருந்துச்சு. எடுத்து பார்த்தாச்சு, அவ்வளோதாங்க. சும்மா 5 நிமிஷத்தில் மாட்டிடலாங்க. பவர் ஆன் பட்டன் இங்கே இருக்குது. இது ஆன் பண்ணால் ரிமோட் இல்லாத டிவியோட பேக் பட்டன் பார்த்தீங்கன்னா ரிமோட் எல்லாமே ஆன் பண்ணுற மாதிரி பட்டன் கொடுத்துருந்தாங்க. இது பவர் கார்டுங்க. அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 3 போர்ட்டு ஹெச்டிஎம்ஐ, 2 போர்ட்டு யூஎஸ்பி, ஆண்டனா கேபிள் ஜாயின் பண்ணுற மாதிரி, அப்புறம் டெலிஃபோன் கேபிள் ஜாயின் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஆடியோ அவுட்புட்டு எடுத்துக்கிற மாதிரி, டால்பி ஆடியோ அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி, ஹெட்ஃபோன் அவுட்புட் எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருந்ததுங்க. சூப்பராக இருக்குது. இன்னுமே இந்த ஆண்டனா அவுட்புட் டைரெக்டாக கொடுக்குற மாதிரி கூட கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை பிபிஎல்ல மட்டும்தான் வருதா இல்லை எல்லா ஆண்ட்ராய்டு டிவிலையும் வருதான்னு தெரியல. அவ்வளோதாங்க. டேபிள் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கருவு மாதிரி வருது. ஆப்போசிட்டு மாற்றினாவெல்லாம் ஃபிட் ஆகாது. கரெக்டாக மாட்டினீங்கன்னா மட்டும்தான் ஃபிட் ஆகும். நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க. அது பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் மாதிரியெல்லாம் அலுமினியமாக தான் இருந்தது, பிளாஸ்டிக் கிடையாதுங்க. நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவ்வளோதான். என்னது ஜியோமி, இது பிபிஎல். லைட்டுக்கு இது அடிக்கணுமா? லெஃப்ட்டு ரைட்டு 2 மாட்டிட்டு கரெக்டாக டைட் வைக்கணுங்க. கொஞ்சம் அவசரப்பட்டு அதிகமாக வச்சிடக்கூடாது. பவர் கார்டு எடுத்து ப்ளக்இன் பண்ணிக்கலாம். அதுக்கும் டைரெக்ஷன் எதுவும் இல்லை. லெஃப்ட்டு ரைட்டு எப்படி வேணாலும் குத்தினாலும் கரெக்டாக ஃபிட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. பவர் கார்டு குத்திட்டோம். பவர் கார்டு ரெடி. அப்புறம் யூஎஸ்பி கேபிள் எடுத்து வச்சதுக்கப்புறம் கை உள்ளே போகிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதனால் இப்போவே கையில் ஒரு பென்ட்ரைவ் இருந்துச்சு. சும்மா அதில் ஒரு 2-3 படம், குவாலிட்டி இல்லாத படம் தாங்க, சும்மா மொபைலில் பார்க்குறதுக்காக ஏற்றி வச்சது. சும்மா செக் பண்ணலாம்ட்டு அதையும் சொருகி வச்சுட்டு பவர் கார்டு எடுத்து ஊற்றலாம். பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டு இருக்கிறனால தான் வால் மவுண்டு மாட்டல. அவ்வளோதாங்க. மாப்பிள்ளை இன்ஸ்டால் பண்ண போகிறாரு. ஓகே, ஸ்டார்ட். ஆன் ஆகாது. அப்படி ஆன் பண்ணணும்னு நினச்சோம்னா அப்படியே பேக்கில் இருக்கிற பட்டன் அழுத்திக்கலாம், அல்லது ரிமோட்லேயே ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூ செகண்டில் பிபிஎல்னு தாங்க வந்துச்சு. மற்ற டிவியெல்லாம் அந்த கூகுள் ஆண்ட்ராய்டு மாதிரி வரும், இது பிபிஎல்னு தான் வந்துச்சு.
வாரண்டி பேப்பர் தானே அது. ஓகே, இப்படியே பார்க்குறதுக்கு கவரேஜ் எப்படின்னு பார்த்துக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வரைக்கும் போய் பார்த்துட்டேங்க. சூப்பராக இருக்குது, ஃபுல் கவரேஜ் ஆகுது. ஃபஸ்ட்டு போட்டது இன்ஸ்டாலேஷன் பண்ணி 50 இன்ச்சுங்கிறனால பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.5 அடி வந்துடுதுங்க. 126 cm நினைக்கிறேன். நோ சிக்னல். ஓகே, போட்டதையும் நோ சிக்னல், அதாவது கேபிள் லைனில் வச்சு அவங்க டிவி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க. ரிமோட்டு பட் நம்ம கேபிள் இல்லைங்க இந்த இடத்துல, அதனால் யூடியூப் கனெக்ஷன் பண்ணிடலான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி பென் ட்ரைவ் குத்துனோம் இல்லைங்களா, அதில் ஒரு படத்தை போட்டு பார்த்துடலான்னு ட்ரை பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க, யூஎஸ்பி வந்துடுச்சு. உள்ளே போய் பொன்னியின் செல்வன் நினைக்கிறேன், அதை இப்போ போட்டு பார்த்தலாம். பொன்னியின் செல்வன் போட்டுருவோம். ஓகேங்க, ரன் ஆயிடுச்சு. காப்பிரைட்டு கிளைம்க்கு இது வந்துட போகுது. கிளாரிட்டி கொஞ்சம் கொஞ்சம் ஃபார்வேர்டு பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். பென் ட்ரைவில் குவாலிட்டி இல்லைங்க, மற்றபடி லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன், செமையாக இருந்துச்சு. இந்த காப்பிரைட் வரக்கூடாதுன்னு டக்குன்னு வெளியே வந்துட்டாங்க. அடுத்தது யூடியூப் கனெக்ஷன் பண்ணுறதுக்காக, ஓகேவா, கனெக்ஷன் பண்ணுறதுக்கு செல்லில் ஹாட்ஸ்பாட், மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியாச்சு. நெட்ஒர்க் செட்டிங் உள்ளே போயிட்டு அப்படியே செட்டிங்ஸில் போய் ஒய்ஃபை கனெக்டட் கொடுத்ததையும் இதில் டக்குன்னு ஆயிடுச்சிங்க. என்ன பாஸ்வேர்டே இல்லையா, பொசுக்குன்னு. நெக்ஸ்ட் அப்படியே உள்ளே போய் பார்த்தோம்லான்ட்டு கனெக்டட் வந்துருச்சு, அவ்வளோதான். யூடியூப் ஓப்பன் ஆயிடுச்சு. என்னையா அது, என் செல்ல வரும்போது கலரே வேறையாக வருது. இந்த சர்ச் இருக்குல்ல, சர்ச்சில் 4K வீடியோ போய் பார்த்துடலான்ட்டு சர்ச் பண்ணினா வாய்ஸ் கமெண்ட்லேயே போய் பார்த்துட்டேங்க. ஸ்பீக் நவ் தான், ஸ்பீக் நவ் இரு, ஸ்பீக் நவ்வில் இந்த லைட்டை போட்டேன்னா தான் வீடியோவில் தெரியும். சவுண்டு சேனல் எல்லாம் இதில் ஃபஸ்ட்டு கனெக்ஷன் தெளிவாக கொடுக்கணும். டிடிஎஸ் டெஸ்டிங் போடலாமா? ஓகே, ஒரு வழியாக ஓப்பன் பண்ணதே டால்பி. ஓகே, சர்ச்சில் போய் இந்த அலெக்ஸா இதில் வந்து ஒரு 4K டால்பி டிடிஎஸ் போட்டு பார்த்தோம். என்ன HDR வீடியோ போட்டு பார்த்தோங்க, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே க்ளோஸ்அப் போனேன். ஐயோ, இந்த வீடியோலலாம் காப்பிரைட் வந்துருமான்னு தெரியல, கட் பண்ணி தான் போடுறேன். செமையாக இருந்துச்சு. நல்லா க்ளோஸ்அப் போயிங்க. நம்ம மொபைலில் இருக்கிற இதை ஜூம் அவுட் பண்ணால் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்குள்ளே எத்தனை மெகா பிக்சல் இருக்குதுங்கிறத பாருங்கள். ஜூம் பண்ணி பார்த்தா பக்காவாக இருக்குதுங்க. அதாவது டிவிலேருந்து ஒரு 2 இன்ச்சுக்குள்ளே போய் பார்த்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு தெரியும். 2 ஃபீட்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்குதுங்க. சவுண்டு 40 வாட்ஸுங்கிறனால சூப்பராக இருக்குதுங்க. இன்னும் ஈக்ளோஸரெல்லாம் போய் இன்னும் செட் பண்ணி பார்க்கல. அப்படியே ஒரு எஸ்டிஆரோட சாங்ஸ் ஒன்று போட்டு விட்டுங்க. லாங் ஷாட்டு, லெஃப்ட்டு ரைட்டு அப்பு டவுனு, எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குதுங்க. நார்மல் எல்இடி மாதிரி பிளர் அடிக்காமல் சூப்பராக இருக்குதுங்க. நல்லா ஒரு 10 ஃபீட்டில் உட்காந்து பார்த்தா தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரியே இருக்குது. இந்த டிவி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 32,000 பட்ஜெட்டில் வாங்கியிருக்கிறோங்க. அந்த பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.